நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்கு நோ சொல்றாங்க? எதுக்காக நீங்க வந்து தொடர்ந்து அதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து ஆர்கியாலஜி படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல ஆர்கியாலஜி. இருந்துச்சு. ஆமாம். ஓ. எனக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரி சின்ன வயசுலேருந்து இந்த ராஜா கதை இதெல்லாம் கேட்டு ஹிஸ்ட்ரி மேலே ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா கோவில்கள் அந்த மாதிரி டூருக்காக போகும்போதெல்லாம் நம்மளோட கல்ச்சர் அழிஞ்சிட்டு வருது, வெளி கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக வருது, இந்தியன் கல்ச்சர் அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கியாலஜி படித்தா நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறையா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆர்கியாலஜி படிக்கணும்னு ஆசை. நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க புள்ள? ஒரு பேசிக்கான ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சுட்டு சீக்கிரமாக அதில் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு படித்தா போதும். பேசிக்காக ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு எம்பிஏ சிஏ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ஜாபில் இருக்கிற மாதிரியான ஒரு சிஎல்லாம் சீக்கிரம் முடியாது தெரியுமா? இல்லை, கொஞ்சம் டேலண்டான பிள்ளை தான். இதுக்கான போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஆர்கியாலஜி படிக்கிறதுக்கான போராட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல ஆர்கியாலஜி போராட்டம்னா சரியா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஏ ஆர்கியாலஜி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பேசிக் கோர்ஸே வந்து கிடைக்கல. அவங்க வந்து 11th 12th படிக்கும்போதே சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இருந்தால் தான் அவங்களுக்கு ஆர்கியாலஜி படிக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மாவட்டத்தில் ஒரு 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அப்படி தான் இருக்கே. ஸோ வந்து அவங்க 10th வரைக்கும் படித்ததெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அதுக்காக சண்டை போட்டு போராடி +1 போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கா. இதுக்கப்புறம் பிஏ ஆர்கியாலஜின்றது தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர்கியாலஜி இருக்குது. அவள் அடமெண்ட்டாக நான் ஆர்கியாலஜி தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நேஷனல் கவுன்சிலிங் போட்டு குஜராத்தில் சீட் கிடச்சிருக்கு. இப்போ நான் அங்கே தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ கிடைச்சிருச்சு சீட்டா? மெரிட்டில் வந்துருச்சு. நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கம்மா? பிஎஸ்சி நர்சிங் சார். அதுக்கான என்ன முயற்சி பண்றீங்க நீங்க? நாங்கள் ட்ரை பண்ணோம் சார் ப்ரைவேட் காலேஜில். 10 lakhs கேட்காங்க சார். நாங்கள் இப்போ கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணால் சிலர் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சார். நான் சிங்கிள் பேரண்ட்டு தான் சார். அம்மா வந்து கொத்தனார் வேலைக்கு தான் சார் போகிறாங்க. பாப்பா ஒரு பிள்ளை இருக்கா சார், அவளுக்கு கேன்சர் பேஷண்ட் சார். பாப்பான்னா நீ யாரை சொல்றீங்க? என் கூட பிறந்த பாப்பா சார். தங்கச்சி? ஆமாம் சார். ஓ ஓகே, தங்கச்சி. ஓகே. அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அதனால எங்களால் ரொம்ப இது பண்ணி படிக்க முடியாதனால அம்மா ஸ்டடீஸே வேணான்னு சொல்கிறாங்க சார். ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா? இப்போ நான் பியூர் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கேன் சார். எங்கள் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு மார்க் சார். ஆமாம் சார். எவ்வளோ மார்க்குமா? 478 சார். உங்களோட எய்மே நர்சிங் தானா? ஆமாம் சார், பிஎஸ்சி பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்க. ஓகே. அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். 4 வருஷம் டயாலிசிஸ் பண்ணோம் சார். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு நர்சிங் படித்து 4 பேருக்கு சேவை செய்யணும்னு எனக்கு ஆசை சார். நீங்கள் எவ்வளோமா சம்பாதிப்பீங்க மாதத்துக்கு? மாதத்துக்கு நான் ஒரு நாளைக்கு 400 ரூபா தான் சார் எனக்கு சம்பளம். அதனால் அந்த பிள்ளை படிக்க நினைக்கிறத நான் படிக்க வைக்க முடியுமா சார்? நான் அதை கடை வாங்கி இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்னா அந்த பிள்ளை 4 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடனை எப்படி அந்த பிள்ளை அடைக்கும்? அது ஒரு டவுட்டு. அந்த பிள்ளை இளைய பிள்ளைக்கும் உடம்பு முடியலை. அந்த பிள்ளையும் மாதம் நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன் மதுரைக்கு. அதான் சார் என்னால் படிக்க வைக்க முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் வேலைக்கு போன்னு சொல்கிறீங்களா? இல்லை, டிப்ளமோ டிகிரி ஏதாவது படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் பிஎஸ்சி நர்சிங் படித்தா தானே எனக்கு வேல்யூ இருக்கும். நான் இவ்வளோ மார்க் எடுத்து நான் டிப்ளமோ நர்சிங் படிக்கவா அப்படின்னு கேட்குறா சார். ஓகே. இப்போ டிப்ளமோ படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி நர்சிங் படிக்க என்ன வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகுமா சார்? நான் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகலாம்ல சார். இது சும்மா இதோட சேலரியே 10,000 தான் சார் இருக்கும் டிப்ளமோ நர்சிங். ஆமாம் சார். இதே நான் ஸ்டாஃப் நர்ஸ் படித்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல சார். நான் படித்து என் கடன் அடைச்சி நான் எங்கள் அம்மா ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டு போவேன்ல சார். ஆனால் இப்போ உங்கள் பொண்ணு இப்போ எதாவது படித்தாங்கன்னா அடுத்தடுத்துக்கு போகலாம்ல? ஆமாம் சார். அவன் 4 வருஷம் படிக்கிறதுக்குள்ள அந்த கடன் அதிகமாயிரும்ல சார். அந்த கடனை நான் எப்படி சார் அடைக்க? இப்போ அவங்கள தங்கச்சி என்ன பண்ணலாம்னு ஐடியாமா? அவங்க என்ன படிக்க வைக்கலான்னு? அவள் 10th இப்போ தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, ஸோ இப்போ அடுத்து முடிச்சு அவங்களையும் பார்க்கணும். அவங்களையும் பார்க்கணும்ல சார். நான் வீட்டுக்கும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். நான் ஒரு ஆள் வேலை பார்த்து தான் எல்லாமே பார்க்க முடியும். என் வீட்டுக்காருக்கும் டயாலிஸ் 4 வருஷம் போட்டேன் சார். 4 வருஷம் கிட்னி சென்டரில் தான் போட்டேன். அது ரொம்ப காசு செலவாயிருச்சு சார். அவங்கள காப்பாற்ற முடியல. தொடர்ந்து வேற பண்ணணும். ஓகே. அவர் இல்லை, இப்போ அவர் இல்லை. நர்சிங் ஆசை வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? சரி, இப்போ கவலைப்படாதீங்கம்மா. மேபி இப்போ இந்த ஷோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க கூட உங்கள் பின்னால் ரீச் பண்ணி உங்களுக்கு அதுக்கான உதவியை கூட பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கான விடிவு உங்கள் மகள்கிட்டேருந்தே வந்துடும். ஏன்னா அவங்க படிச்சிட்டாலே அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து லாஜிஸ்டிக் செக்டார் ஸ்கில் கவுன்சில் LSC மூலமாக அடுத்த 3 வருஷத்தில் 43 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி படிக்கும்போதே 2வது வருஷத்தில் டிப்ளமா படித்தாங்க. 10th முடித்தவங்கன்னா டிப்ளமா,
2 இயர் டிப்ளமா எடுத்தாங்கன்னா 2வது வருஷமே அவங்களுக்கு ஸ்டைஃபண்டே 1.5 lakhs மினிமம் கொடுக்குறாங்க. இது வேறு எந்த கோர்ஸ்லையும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. அதே மாதிரி 3 இயர் +2 முடித்தவங்களுக்கு 3 இயர் டிகிரி, 3rd இயர் டிகிரி படிக்கும்போது 3rd இயரில் மினிமம் ஸ்டைஃபண்ட் 1.5 lakhs கொடுத்து கோர்ஸை முடிக்கும்போது ஜாப் ஃபேர் மூலமாக ஜாபை கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேஷனோட சென்னை சமிர்தா லாஜிஸ்டிக் காலேஜ் கவர்மெண்டோடைய கொலாபரேஷனோட இந்த கோர்ஸை எடுத்துகிட்டு வர்றோம். இதனால் பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த கோர்ஸில் இடம் கிடச்சிட்டாலே ஸ்டைஃபண்ட் 1.5 lakhs படிக்கும் போதே கிடச்சிருது, ஜாப் கேரண்டியாக கிடச்சிருது. ஏர்லியராக யார் இந்த கோர்ஸை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு கொட்டி கிடக்கு. இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மேன்கைண்ட் ரிக்கவரிக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு துறையில் வந்து இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. அதுலேயும் குறிப்பாக வந்து நர்சிங்கோ இல்லை அடுத்ததுலேயே இருக்குதுல்ல. இப்போது நர்சிங் மாதிரியான இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்கோப் இருக்குது? ஏன்னா இப்போ என்னென்னா நர்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறவங்களும் கூட பின்னால் இதுக்கான வேல்யூங்க எப்படி இருக்கும், சம்பளங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்குது. ஸோ அது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி நர்சிங் வந்து பயங்கர டிமாண்டாக இருக்குது. எந்த அளவு டிமாண்டாக இருக்குன்னா சார், ஒருத்தவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டாங்கன்னா முடித்த உடனேயே ஒரு 2 months 3 months மட்டுமே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதும். ஜெர்மனி மாதிரியான நாடுகள், பல நாடுகளில் ஸ்டார்டிங் சேலரியே 3.5 lakhs கொடுக்குறாங்க. மினிமம் சேலரி இந்தியன் மதிப்புக்கு 3.5 lakhs. அக்கமடேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க, ஃபுட்டு கிடச்சிருது. ஸோ நர்சிங் பயங்கர டிமாண்டாக இருக்குது எல்லா கண்ட்ரிலேயும். நர்சிங் படித்தவங்க யாருமே வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே பல காலேஜுக்கு போய் பார்த்தோம், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. அவங்க அம்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி 400 rupees தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அவங்களுக்கு நர்சிங்க்கான வாய்ப்பு, அந்தோணி அம்மாவா பேர் என்ன, அந்தோணி அம்மா, அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா லைஃபு வேறு லெவலில் மாறும். இங்கே ஒரே ஒரு தடை, ஆர்வம் இருக்குது, நர்சிங் தான் படிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது. எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் இருக்குது. ஆனால் இங்கே பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. எல்லாராலையும் அதை பண்ணவும் முடியாது. இருந்தாலும் கூட இந்த தமிழா மூலமாக அவங்களுடைய 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை சென்னை சமிர்தா நர்சிங் காலேஜ் அந்தோணியமுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குது. அப்படிங்கிறத நான் இந்த தமிழான் மூலமாக சொல்லிக்கிறேன். ஆனால் நம்ம உலகத்தில் எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் அது மதிப்பு இருக்காது. ஆனால் அந்த ஃப்ரீயாக கிடைச்சதுங்கிறதுக்காக சாதாரணமாக இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஒரு நைட்டிங்கெல்லாம், நீங்கள் இன்னும் ஒரு அன்னை தெரசாவா கேர் எடுக்கக்கூடிய பர்சனாக மாறினீங்கன்னா அதுதான் தமிழாவுக்கு பெருமை. அந்த வாய்ப்பை அந்தோணி அம்மா அதை பயன்படுத்திக்கணும். ஒரு சிறந்த நைட்டிங்கெல்லாம் வாங்க. தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் இதை எதிர்பார்க்கல. நான் 12 தான் சார் படிச்சிருக்கேன். என் மகன் வந்து நர்சிங் படித்து ஒரு பெரிய நர்ஸாக வரணும் சார்.